பிரதமர் நரேந்திர மோடி தனது அமெரிக்க பயணத்தில் டெஸ்லா நிறுவனத்தின் சிஇஓ எலான் மஸ்கை அவரது குடும்பத்துடன் சந்தித்தது மட்டுமல்லாமல் 1 மணி நேரத்திற்கும் மேலாக இந்திய அதிகாரிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தினார். இந்த பேச்சுவார்த்தையில் பல முக்கியமான முடிவுகள் எடுக்கப்பட்டதாக கூறப்பட்ட நிலையில் இதன் ரியாக்ஷன் தற்போது தெரிய துவங்கியுள்ளது. டெஸ்லா இந்தியாவில் தனது வர்த்தகத்தை துவங்க வேண்டும் என பல முறை முயற்சி செய்து தோல்வியடைந்து வரும் வேளையில் இந்த சந்திப்பு மிகவும் முக்கியமான திருப்பமாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அமெரிக்காவில் எலான் மஸ்க் பிரதமர் மோடியை சந்தித்த பின்பு டெஸ்லா நிறுவனம் இந்தியாவில் புதிதாக ஊழியர்களை பணியமர்த்த தொடங்கப் போவதாக அறிவித்துள்ளது. டெஸ்லா நிறுவனம் தனது லிங்க்டின் பக்கத்தில் 13 வெவ்வேறு பணிகளுக்கான வேலைவாய்ப்புகளுக்கு ஆட்களை தேடுவதாக பதிவிட்டுள்ளது. இதன் மூலம் விரைவில் டெஸ்லா அதனுடைய செயல்பாடுகளை துவங்க திட்டமிட்டுள்ளது தெரியவந்துள்ளது. டெஸ்லா நிறுவனம் தற்போது வாடிக்கையாளர் தொடர்புகள் முதல் பேக் ஆபீஸ் பணிகள் வரை பல்வேறு பதவிகளுக்கு ஆட்களை தேடி வருகிறது. மும்பை மற்றும் டெல்லி ஆகிய நகரங்களில் இந்த காலி பணியிடங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளது. ஸ்டார்லிங்க் சேவைக்காக பெங்களூரில் அலுவலகத்தை துவங்கிய எலான் மஸ்க் டெஸ்லா செயல்பாடுகளை மும்பை மற்றும் டெல்லியில் செயல்படுத்த உள்ளதாக தெரிகிறது. தற்போது டெஸ்லா இந்தியாவில் இன்சைட் சேல்ஸ் அட்வைசர், கஸ்டமர் சப்போர்ட் சூப்பர்வைசர், கஸ்டமர் சப்போர்ட் ஸ்பெஷலிஸ்ட், சேவை ஆலோசகர் மற்றும் மேலாளர், ஆர்டர் ஆபரேஷன் ஸ்பெஷலிஸ்ட், டெஸ்லா அட்வைசர், பார்ட்ஸ் அட்வைசர், பிசினஸ் ஆபரேஷன்ஸ் அனலிஸ்ட், ஸ்டோர் மேனேஜர் மற்றும் சர்வீஸ் டெக்னீஷியன் போன்ற பல்வேறு பதவிகளுக்கு ஊழியர்களை நியமிக்க உள்ளது. பணியிடங்களை பார்க்கும் போதும் டெஸ்லா தனது முதல் ஷோரூமை விரைவில் டெல்லி மற்றும் மும்பையில் திறக்கும் என தெரிகிறது. இந்த 13 பணியிடங்கள் தொழிற்சாலைகளுக்கானது இல்லை என்ற கருத்தும் உள்ளது. இதனால் டெஸ்லா முதலில் தனது ஷோரூமுடன் இந்தியாவுக்குள் அடியெடுத்து வைக்கிறது. எப்படி ஆப்பிள் தனது முதல் ஷோரூம்களை டெல்லி மற்றும் மும்பையில் திறந்ததோ அதேபோல தற்போது டெஸ்லாவும் ஃபாலோ செய்கிறது. இந்தியாவில் இறக்குமதி செய்யப்படும் டெஸ்லா கார்களுக்கு வரி விலக்கு கொடுப்பது குறித்து இதுவரையில் எந்தவிதமான அறிவிப்புகளும் மோடி அரசு வெளியிடாத நிலையில் டெஸ்லா கார்கள் அதிகப்படியான வரி விகிதங்களுடன் தான் இறக்குமதி செய்யப்பட்டு விற்கப்படும். சமீபத்தில் இந்திய அரசு $40,000 மேல் விலை கொண்ட உயர் ரக கார்களின் மீதான அடிப்படை சுங்க வரியை 110%இலிருந்து 70% குறைத்துள்ளது. இறக்குமதி வரியில் இந்த குறைப்பு டெஸ்லா கார் விற்பனைக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும்.